ஃபேவரட்டா ஒரு சில பேரை ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? அந்த கேரக்டருக்காக அவங்க வந்து போடக்கூடிய அந்த எஃபர்ட் தான். அதாவது டக்குன்னு வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க, 6 பேக் வைப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து டக்குன்னு விக்ரம் சார் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ அவருடைய வரிசையில வந்து நிச்சயமா நம்ம விஜய் சத்யா வந்து சொல்லலாம். இந்த படத்துக்காக வந்து 6 பேக் அவர் வச்சிருக்காரு. அடுத்தடுத்த படங்களுமே வந்து அவர் தமிழ் கமிட் ஆயிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பல படங்கள் வந்து விஜய் சத்யா அவர்கள் பண்ணணும். அண்ட் அடுத்ததா படத்துடைய இயக்குனரை வந்து மேடை கூப்பிட்டுலாம். என்ன அப்படின்னா, சாக்லேட், பகவதி, ஏய் வாத்தியார், மாஞ்சாவேலு, மலைமலை, கில்லாடி, இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு சார் கொஞ்ச நாள் வந்து டைரக்ஷன் பண்ண காரணம் நடிக்க போயிட்டார். நடிப்புலயும் சும்மா இல்ல, பயங்கரமான நடிப்பு கொடுக்காரு. அங்காடி தேர்ல எல்லாம் இவரை பார்த்துட்டு பொண்ணுங்களாம் இவர் பக்கமே அப்படியே கிராஸ் பண்ண கூட பயந்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு டைரக்டர் அவரு. அதுக்கப்புறம் எப்படா அவர் படம் பண்ணுவாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது டக்குனு இப்ப வந்து இறங்குறாரு. தில் ராஜா அப்படின்ற படத்தை வந்து இப்ப நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா வேலைக்கு வரப்போறவருடைய அறிமுகம், அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா அவங்களுடைய மகன் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அறிமுகம் இருந்துச்சு. இப்போ அவருடைய அடையாளத்தை வந்து நான் சொல்லட்டுமா? சார்லி சாப்ளின், மொட்டை சிவா கெட்ட சிவா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல், பொட்டு, பரமபதம் அப்படின்ட்டு பல படங்களுக்கு இசையமைச்சவர். இப்போ வந்து தில்ராஜா படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. திரு அமரீஷ் அவர்கள் இசையமைப்பாளர் மேடைக்கு வந்திருக்காரு. எந்த படம், அதாவது சின்ன படமா இருக்கட்டும் பெரிய படமா இருக்கட்டும், ஒரு படத்துக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா நிச்சயமா இவர் வேணும். அடுத்ததா யார் மேடைக்கு வர இருக்காரோ அவர் வந்து நிச்சயமா வேணும். அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா பல பேர் மத்தியில பேசப்படுது, பல பேருக்கு போய் சேருது அப்படின்னா அவருடைய பேச்சு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கு. அண்ட் ஒரு ப்ரொடியூசரா பல குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு, சினிமா வந்து வாழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா மேடைக்கு வர இருக்காங்க ஒன் அண்ட் ஒன்லி வனிதா விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எஸ், ஆப்வியஸ்லி இன்னைக்கு இந்த படத்துடைய கதாநாயகி ஷெரீனால வர முடியல, வெளிநாட்டுல வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்கதால அவங்களால வர முடியல. ஆனா படத்தை சப்போர்ட் பண்ணி ஹீரோவை சப்போர்ட் கதாநாயகனை வந்து விஜய் சத்யா அவர்கள் நடிக்க போறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு உண்டான சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ பாலிவுட்ல ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸா வந்து வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிகா அம்மான் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. மேம், மே ரெக்வெஸ்ட் யூ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னிகாவும் நம்மளுடைய விஜய் சத்யாவும் இணைந்து ஹெர்குலஸ் அப்படின்ட்டு ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே படத்துடைய டைட்டில வந்து அவ்வளவு ஈஸியா வெளியே சொல்லிட மாட்டாங்க. பரவாயில்ல, எல்லாமே நம்ம படம் தான் அப்படின்ட்டு அதை வந்து தைரியமா அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அடுத்தடுத்த தமிழ் படத்துக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபைன். வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. காரணம், இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்கு. ஏன்னா தில் ராஜா, இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில்லு வேணும்.
காரணம் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தில் தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில், அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆளு. ஆளை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆர்டின்னு சொல்லிங்க சுத்த தமிழ். இந்த படத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும். ரொம்ப கடுமையா உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகான ஒரு படமா இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். காரணம் ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெல்லாம் உருவாக்க முடியாதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சாங்கு பார்க்கும்போது விஷுவலாக படம் எடுக்கும்போது அதை பார்த்தேன், ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்து. ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்போ நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணு போல இருக்கு. ஏன்னா பழைய ஹீரோயினியாவே தெரியல, இப்போ புது ஒரு ஹீரோயினி அப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்குறாங்க, ராஜா அண்ணன் பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டாரு. அவ்வளோ அழகு அந்த பொண்ணு அழகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த 27க்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டெய்லியும் 2 ப்ரெஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்குன்னு சொன்னால் அந்த வெற்றி படத்தில் தான். இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களும் வெற்றி படங்கள் தான். அதை மீறி வெளியில் இருக்க போஸ்டர் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாவுக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது. நேற்று நைட்டு ஒரு போஸ்டர் பார்க்குறேன், 27ன்னு போட்டு அந்த ஒரு யூத் ஜென்ரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்டர் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்கு. யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்கு. மியூசிக் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அமரீஷ் அவர்கள். இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதோட பிஸியா இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சாங்ல ஆமா, அதை விட கொஞ்சம் நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பார்க்கும்போது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது. அவங்க வந்து கோவப்படாம சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் 24 மணி நேரம் ஒரு நடிகனா மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், ரிலீஸ்க்கு அதை முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வலிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாம ஒரு நடிகனா பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றுறதை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இப்ப தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியா தூங்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசமா யாருமே நிம்மதியா தூங்கல. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க, 100 நாள் போஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட தூங்கல. எவ்வளவு பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி இங்க வந்து சத்யாவோட ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராம இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அவங்க தான் நடிச்ச படத்துக்கு ட்ரைலர்ல இல்லைன்னு அவங்களுடைய ஆதங்கம் அந்த உணர்வு இருக்கு, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்துல முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய ஷெரீன்
அவங்களாம் காணாம போன ஆர்டிஸ்ட். அப்படி காணாம போன ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளவு பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்க தங்கணும், தங்கி இந்த படத்தினுடைய ரிலீஸ் ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. போன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பத்தி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும். இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேருது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போது தான் சந்தோஷம். பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்றேன், எல்லா டாப்ல இருக்க ஹீரோங்கெல்லாம் வந்து நின்று ரஜினி சார்லாம் இப்போ லாஸ்ட் படத்துலாம் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ அப்கமிங்ல வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமுத்தியா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எது வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருக்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கவே முடியாது. அவ்வளவு திட்டமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திடமான முடிவு. அந்த படத்தில் நடிச்சா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளை வந்து நிப்பாங்க. சொல்லுங்க, பாம்பேல இருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஆறுதலா இருக்கும். இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினியும் வரலன்னா அப்ப எந்த படத்துல போய் நடிக்க போறீங்க? அப்ப நடிக்காது போயிடலாமே. வேற என்ன, சினிமாவுக்கே வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வரணும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்றீங்க. ஷூட்டிங்ல வந்தா கேர ஒன்று வேணும், இது வேணும், சார் ஹோட்டல தான் நீங்க டிசைட் பண்றீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல வந்து ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வரைக்கும் நிக்க மாட்டீங்க. அப்ப யாருக்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமால நீங்க எதுக்கு நடிக்க வரீங்க? அப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம். கலையா நேசிச்சுவாங்க. இந்த படத்தை எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி நீங்க தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம், எங்க அண்ணன் இருக்காரு ராஜேந்திரன், அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுறாரு ஓப்பனா. ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார், சின்ன படத்துக்கு அவர் எதிர்பார்த்தா வந்து நிக்கிறாரு. அவர் நிம்மதியா வீட்டில் இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு வராரு? சினிமாவை இந்த கலையை நேசிச்சு நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க வந்து நிக்கிறார். வெங்கடாசர் தெரியும், அவர் கொடுக்காத இட்டா எவ்வளவு இட்டு கொடுத்திருக்காரு. அவர் படத்திலே நீங்க வந்து நிக்க மாட்டீங்கன்னா அப்ப வேற எந்த படத்துல நிப்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்துல நீங்க எப்படி வந்து நிப்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமால யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடிதான். ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமால. அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமா. ஒவ்வொரு தயாரிப்பாளர் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியால் நடிச்சிருக்க டெக்னீஷியன் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். நான் விட்டுட்டேன் 2 கோடி 3 கோடி போனா பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதல் அங்கே நிற்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு 10 சேனலுக்கு என்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே வந்து ஹாப்பியா இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரிச்சு கொடுக்கல நடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் கொடுக்குது. நீங்க இந்த படத்தில் நடிக்கிறீங்க, நடிச்சா மட்டும் பத்தாது, அதுல இருந்து நிக்கணும், உங்களுடைய கடமை. அது ஒரு 4-5 ஹீரோயினிங்க, 4-5 பெரிய நடிகர் இருக்காங்க.
அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆளுகள் எடுத்துட்டாங்க. இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் சினிமா ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமாக படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாங்க பார்க்கலாம், வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்டில் அவங்க பெற்று விட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்துல வராதுன்னு தெரிஞ்ச ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில சேர்க்கும் போது மக்கள் மத்தியில அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா இந்த சினிமா யாரு காப்பாத்துறது? இது ஒரு ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு. ஹிந்திலெல்லாம் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்கவா இருக்கும். ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க, ஸ்பாட்டில் இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேற எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்றது அமிதாப் பச்சன் உட்பட அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேற எதுவுமே பண்ண மாட்டார், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பார். பெரிய டாப்ல இருக்க ஆர்டிஸ்ட், ஹீரோயினி கூட உட்பட. இங்க மட்டும்தான் இப்ப சினிமால வரும்போதே கேரவன்ல கிளீனா இருக்கான்னு கேட்கறது, ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் இருக்காரு. நம்ம எதுக்கு வரோம்? பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன், அப்ப எதுக்கு அங்க கேரவனு? அந்த கதைக்கு என்ன தேவை? அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்கிறோம். குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில ஊத்த போறோம். ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல, யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோவை, ஒரு டைரக்டர் தான். ஹீரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம். சத்யாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும் வந்து நிற்கும் போது வேதனையா இருக்கு. அவர் பின்னாடி வந்து ஹீரோயினி வந்து நிக்கணும் கூட. அவங்க படம் தானே இது. இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு 10 ப்ரொடியூசர் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவது தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு. இந்த சினிமா தானே உருவாக்குது. இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்க அண்ணன் இருக்காரு. ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி படையா அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு, ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு congratulate and wish all the best to Vijay, Satya and A. Venkatesh sir and team Amrish. அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு படத்தில். நோ, ஆக்சுவலி நான் அம்ரிஷை வந்து எந்த சோஷியல் இவெண்ட்ஸ்லையும் சினிமா இவெண்ட்ஸில் நான் பார்த்தது இல்லை. நான் ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் சீன் ஹிம். ஆண்டி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி இஸ் வெரி 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 ஸ்வீட். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்துலேருந்து தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பட் ஐவ் நெவர் சீன் ஹிம். நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன், இப்போ தான் கேட்டேன், ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூ ஆர் நாட் கம்மிங் அண்ட் நான் தெரியல. Anyway, lovely music and I think all the songs are very big hits. So congratulations to that. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட, நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேக் பண்ணோம், நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட சண்டே எல்லாம் நடந்தது. அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைமில் வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்கு, பிரிட்டோ சாரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம், நகுலோட அந்த ஒரு படம் நான் பண்ணிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஹி ஹஸ் பின் லைக், நான் சொல்கிறது வந்து 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து சார் வந்து ஹி ஹஸ்
நான் வந்து டைரக்டர் பி வாசு கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆளு. ஸோ ஒரு 10 படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவரோட ஸ்பீடு, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸு, நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டைரக்டரை. என்னோட குரு, அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்டாக வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான். நான் 4 படம் பண்ணேன், அந்த படத்தோட நான் அவ்வளோதான், ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன். பட் அந்த 4 படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது தான் இன்னைக்கும் எனக்கு சினிமாக்கு, ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. அந்த விதத்தில் அந்த வரிசையில் பார்க்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார், யூனோ தேர் சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா, ஒரு ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ், அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு, ஒரு நம்ம ரசிப்போம், ஒரு ஆர்டிஸ்டாக ரசிப்போம் இந்த டைரக்டரை. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ். ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு யூனோ டவுன் டு அர்த் பர்சன். யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டாரு. அவர் அவ்வளோ ஸ்வீட். த்ரூ த இயர்ஸ் நான் இப்போ ஒரு 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு 2 days ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்க தேன்மொழி என்னோட ஆக்ட்ரஸ், அவங்க மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. சார் வந்து என்ன கேட்டார், ஒரு 2-3 days தான் ஒர்க்கு, பட் ஒரு நல்ல ரோலு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு காலே வரல. சம்திங் ஹேப்பன், யாரோ நடுவில் வகையம் விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல். எனக்கு கால் வரல. எனக்கு வந்து சார் படம்னோன்னா நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன். சார் படம்னோன்னா நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்னோன்னா அவருக்கே தெரியல. அவர் சொன்னார், ஏமா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே, நீங்கள் ரொம்ப பணம் கேட்டீங்களாமே. நான் சொன்னேன், சார் என்னை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க, நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே நான் பேசுகிறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, எப்போ ஷூட்டிங், எங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் படத்தில் நீங்கள் அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில் ராஜா தான். அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா ஒன்லினோ விஜய் சத்யா. ஸோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் ஏதோ இவர் டைரக்டர்ஸை சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தீபக், ரியலி யூனோ, பிகாஸ் அப்போத்துலேருந்து நான் பார்க்குறனால எனக்கு ஏதோ ஹிந்திக்கார பையன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர், ஊட்டி பக்கா தமிழ். அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு, பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன், ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா. சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ், எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களை எல்லாரையும் அழைக்கணும். அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை. பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது, அது இத்தனை நாள் நான் சொல்லலை. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறனால நான் வந்து இன்னைக்கு அதை பற்றி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல, இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது உண்மைதான், அது பேஷன், கற்றுக்கணும் சினிமா, அவ்வளோதான். தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டைரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமா. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டராக, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாண்டில் ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்கே வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று
ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும், அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்ட எல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமால. அது இல்லாதனால தான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும் சத்யா. கரெக்டா? இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஃப்ரம் பாம்பே லைக் அ சவுத் இந்தியன் கேர்ள். பட் ரிமெம்பர் ஒன் திங் ஐ எம் டெல்லிங் யூ டுடே, பி லைக் திஸ் ஃபார் எவர். நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சு பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனா நீங்க இப்போ வாட் எவர் யூ ஆர் ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்துல நல்லா தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்துல வர்ற மாதிரி டைலாக் தான். ஸோ அந்த விதத்துல வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமா வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடாது அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்ரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துருவாரு சார். சப்ஸ்டிடியூட் நீங்க தான் சார், வேற என்ன சார், யாரு சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் பிரஸ்ஸையும்? ஃபர்ஸ்ட் நீங்க, நெக்ஸ்ட் நான் ஒரு கொசூர் மாதிரி உங்க கூட வருவேன், நடிச்சனோ இல்லையோ நான் அங்க இருப்பேன். ஸோ அந்த விதத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்க எல்லாமே எப்பவுமே ஆடியோ ரிலீஸ்ல மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு, ஆக்சுவலி ஒரு நல்ல லைன். எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். September 27 PVR Inox Pictures. It was actually something very intriguing. ஏன்னா PVRங்கிறது it is a very big brand, Inox. In fact, I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலயுமே அவங்க வந்து they have taken over. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். ஸோ ஐ சீன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லனா, கண்டிப்பாக அதில் வந்து தேர் இஸ் டெஃபினெட்லி ஸ்டஃப் இன் இட். 100% தியேட்டர்ஸில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம். அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அந்த கதாநாயகியே வந்து வராம இருக்கிறப்போ தன் கூட நடிச்ச ஹீரோவுடைய, அதாவது அடுத்த படத்துக்கு கூட நடிக்கிற அந்த ஹீரோவுடைய ஆடியோ லான்ச்சுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியா தான் வந்து கன்னிகா இருக்காங்க. அடுத்தடுத்து தமிழ் படங்கள் பண்றாங்க. இப்பவே அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வந்துருச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கு. நிச்சயமா நீங்க பாலிவுட்ல இருந்து வந்தாலும் தமிழ் பெண்ணை அவங்கள வந்து நம்ம ஏத்துப்போம், தமிழ் கதாநாயகி அவங்களை நம்ம எல்லாருமே ஏத்துப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப அழகா பிரிட்டியா ஒரு நல்ல தமிழ் பொண்ணு லுக்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலி we are very happy to have you here, ma'am. Can you please share a few words about this movie and about Satya? It's really bad of you all. I was actually thinking, what will I say? Okay, so first of all, namaskar, good evening everybody, and it's really, really exciting to be here. Thank you. Vanakkam. So, yeah, it's really nice and exciting to be here. I was actually sitting there and preparing, okay, if they'll call me, what will I say? Because I actually didn't understand one single word you all were speaking, and I was like, yeah, oh, they all are praising also, and Sir has spoken a lot. I was like, oh, what all has he mentioned? Okay, so we are here to give a major shout out to Dil Raja, Mr. Vijay Satya, Mr. A. Venkatesh, the entire team, and I can already see that the movie has great potential because the people in it are amazing, superbly talented. The songs we have seen are already trending. So let's give it a shout out, and this night is about this only. And yeah, all the best. Thank you so much for having me. Nandri. Thank you, Kaniga, thank you so much.
இல்ல அடுத்து அவங்க தமிழ் படம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க அடுத்த முறை உங்ககிட்ட ஒரு இயக்குனர் தில்ராஜா படத்துலயுமே வந்து அட்டகாசமான கதைக்களத்தோட இந்த படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய கேப்டன் ஆஃப் த ஷிப் திரு ஏ. வெங்கடேஷ் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா. ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்க சரி, அப்புறம் சம்யுக்தா, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல். அவங்க 2 பேரும் வரல. பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார், என்கிட்ட சொன்னார், நானும் பேசி பார்த்தேன். அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க. புரிஞ்சுக்குவோம் நம்மளாம். இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது இந்த படத்துலையும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு. என்ன கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க, நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படின்னே நான் சொன்னேன். இல்லை கூப்பிடுங்க, நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு, நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி இப்போ சத்யா இப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கிற சொல்ல மாட்டேன். சத்யா வந்து இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது, அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படங்களை பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் நெல், மகாராஜன், இப்போ வந்த மகாராஜா இல்லை, அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோவாக இருக்கிறாரு. நாம ஒரு இப்படி தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள் 2 படங்கள் பண்ணி அவருக்கு வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. சும்மாருங்க, அப்படின்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்டோம், யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த படம் வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள், சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. நான் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார். இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த இடம் இப்படி தோணுது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை சுமாராக இருக்குது, இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன். அப்படி தான் அவர் கூப்பிட்றாருன்னு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, எங்கெங்கே கொஞ்சம் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு. சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன், அது நம்மளே டைரக்ட். எனக்கு இவங்க சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம். எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட 2 கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ட்ராவல் ஆகுது, வேறு கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிடையாது. ஃபுல்லாக ஒரு பரபரன்னு ஒரு ஆக்ஷன் 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது, இந்த கதைக்கு என்னதுக்கு நீங்கள் டைரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை சார், இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன். ஓ, அப்போ தான் நான் நினச்சேன், ஓ நம்ம பரபரன்னு பண்ணுற போல இருக்குது அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணால். உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம். கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகிறது வந்து எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. அதில் வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் இந்த படத்தில் இந்த ஹீரோ பண்ணுவார். அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள், அதாவது அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது. அவங்க பண்ணி வச்சுருந்தவங்க கேட்டவங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இந்த கதையை பண்ணலான்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக் லைன் வந்து இப்போ தான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ, அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரல, ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. அப்புறம் யாராவது சம்யுக்தா வரல, அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலு. அஃப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன், ட்ரெய்லரில் என் ஷாட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷாட் போடலை இந்த படத்தில். ஏன் இந்த ட்ரெய்லரில் வேண்டான்னு வேறு யாரும் இல்லை, நான் தான் காரணம். வனிதா மேடம், நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கிளப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த சாங் ஆடும்போதே நான் சொன்னேன், இந்த சாங் நீங்கள் தாங்க பேசப்படுற ஆளாக இருக்கும். சத்யா வைக்கும்போதே சொன்னேன்.
ஒரு நல்ல நடிகரும் கூட அவர். ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 5-6 படம் வருது. இன்னும் நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஹீரோட்ட, சத்யா 27 நிறைய படங்கள்லாம் வருது, நம்ம ஒன்று கொஞ்சம் தள்ளலாமா, ப்ரெஸ் மீட் வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தார். சார் 300% இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார். 300% என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன். அதனால் அந்த படத்தை 27th ரிலீஸ் பண்ணுவோம் சார். ரிசல்ட்டு என்னங்கிறத நம்ம கடவுள் கையில் விட்டுடலாம் அப்படின்னாரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர் சத்யாட்ட இருக்குது. அந்த வேட்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டு, அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின், நைட்லாம் அவர் படுத்து தூங்கும்போது 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு படுத்துருக்கிறாரு. அவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட. இப்படி ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு. அதை இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமாவில் அப்படியே இந்த ஒரே படத்தில் தூக்கிட்டு உச்சத்தில் வைக்க வேண்டாம். ஒரு 2 படம் அவருக்கு புக் ஆனால் போதும். இதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த படத்தில் என் கூட பணியாற்றின கேமராமேன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அமரீஷ், எடிட்டர் சுரேஷ் சார், அப்புறம் இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன், என்னுடைய உதவியாளர் உட்பட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை கூறிக்கொண்டு, இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 டேஸில் வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி இந்த படம் கடவுளுடைய அனுக்கிரகத்தால், தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடவுள் கொடுக்காட்ட கூட சத்யா பண்ணிட்டு இருக்க அந்த எஃபர்ட், அந்த முயற்சி, அவர் படக்கூடிய அவமானங்கள், இன்சல்ட்டு, அதெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த மேடை கொண்டு வந்துட்டார் ரிலீஸுக்கு. இந்த ரிலீஸில் இந்த படம் வெற்றின்னு ஒரு பேரும், படம் நல்லா இருக்குப்பா, படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் கிடைச்சி, இந்த படம் சத்யாவுக்கு மீண்டும் ஒரு படம் புக் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இந்த வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாருமே அவருடைய உழைப்புக்காக அவருக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம்